நேத்ரா டிவியின் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாளுக்கான இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியினூடாக உங்களை நாம் சந்தித்திருக்கின்றோம். இந்த இரண்டாவது கலந்துரையாடல் பகுதி ஒரு நூல் சம்பந்தமான ஒரு பகுதியாக இருக்க போகின்றது. மாறிய எனது பாதை மாற்றியவர் யாரோ என்கின்ற ஒரு உளவள ஆன்மீக தேடல் புத்தகம் தொடர்பிலான ஒரு கலந்துரையாடல் பகுதியாக, அனைவருக்கும் பயன் தருகின்ற ஒரு கலந்துரையாடல் பகுதியாக இது மாறப்போகின்றது. இன்றைய நாளிலே என்னோடு இணைந்திருக்கின்றார் கத்தோலிக்க அருட்தந்தை செல்வரட்னம் அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பாக இது கிறிஸ்து மாதம், அதாவது இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற அந்த நற்செய்தியை கொண்டு வருகின்ற டிசம்பர் மாதம். இந்த மாதத்திலே இந்த செவ்வாய்க்கிழமை, முதலாவது செவ்வாய்க்கிழமையிலே உங்களை சந்தித்திருக்கின்றோம். அனைவருக்குமான ஒரு கிறிஸ்மஸ் மாதத்துக்கான ஒரு ஆசை செய்தியை முதலில் நாங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கின்றோம். நன்றி. மார்கழி மாதம் என்று சொன்ன உடனே கத்தோலிக்க மக்கள் அதை பற்றி நினைக்கிறார்களோ தெரியாது. ஆனால் வியாபாரிகளும் வணிகர்களும் அதை ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள். இப்பொழுது கார்த்திகை மாதமே அறிவித்து விட்டார்கள் கடைகளில். ஆகவே அது கிட்ட வரும்பொழுது அந்த கிறிஸ்மஸினுடைய உண்மையான தன்மை போயிட்டு ஒரு வணிகமாக மாறிட்டு. ஆனால் உண்மையிலேயே கிறிஸ்து பிறந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்னர். அதைத்தான் நாங்கள் கொண்டாடுகின்றோம். அது பிறப்புலாக நத்தாரன்னு சொல்லியிருக்க, அது ஒரு இட்டாலியன் மொழி நட்டால் என்றது தான் வருது அந்த சொல்லு. ஆனால் இந்த உண்மையான செய்தி என்னன்னா முக்கியம். கோயிலுக்கு போகிறேன் என்ன, கோயிலுக்கு போகாட்டி என்ன, கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன, அதை 4 சொற்களிலே அடக்கி விடலாம். முதலாவது சமாதானம், ரெண்டாவது அன்பு. நீங்கள் நற்செய்தி ஏடுகளை பரவலாக பார்க்குற பொழுது அந்த சொல்லு கட்டாயம் வரும். நட்பு, உறவுகள், அன்பு, உறவுகள், கடைசியாக மன்னிப்பு. இந்த 4ஐயும் கொண்டதான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. மற்றது இல்லாமல் அவர் பட்ட பாடுகள், கஷ்டங்கள் இல்லாமல். இப்போ சமாதானம் என்றதை நாங்கள் இந்த நத்தார் தினத்தன்று காலத்தில் முக்கியமாக நாங்கள் வலியுறுத்துவது உண்டு. சமாதானம் என்றா என்ன? சமாதானம் என்று சொல்லி அது மேலிருந்து வருவதல்ல, ஒரு அருள் மாதிரி மேலிருந்து வருவதல்ல. சமாதானம் அகத்திலிருந்து வர வேண்டும். அப்போ அகத்திலிருந்து சமாதானம் வருவதாக இருந்தால் அது எப்படி வரும் என்று சொன்னால், எங்கள் மனங்களை நாங்கள் கடவுளுக்கு, இறைவனுக்கு திறந்து வைக்கும் பொழுது, எங்களுடைய சகோதர நாங்கள் மன்னிக்கும் பொழுது, எங்களுடைய சகோதரி, நான் சகோதரி என்று சொல்வது இரத்த உறவு மட்டுமல்ல, அனைத்து மக்களும். சிலபடி ஒரு தவறான எண்ணம் உண்டு, கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு என்று. அது காலப்போக்கு அப்படி வந்துட்டு. ஆனால் கிறிஸ்து யார், எல்லாருக்கும், அனைத்து மக்களுக்கும். ஏன்னா அவருடைய நற்செய்தியை வாசித்து பார்த்தா தெரியும். இப்போ அனைத்து மக்களுக்கும் சமாதானம் என்று சொல்லித்தான் வந்தது. அதுவும் விசேஷமாக இந்த காலத்தில் நாங்கள் சமாதானத்தை பற்றி பேச வேண்டும், சமாதானத்துக்காக வேண்ட வேண்டும், சமாதானத்தை பரவ வேண்டும். என்றால் எங்கு பார்த்தாலும் சிறிதாக போர்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. பெரிய போர்கள், சின்ன போர்கள், பிளவுகள், நாடுகளுடைய பிளவுகள், மதப்பிளவுகள், இனப்பிளவுகள் என்று எங்கே பார்த்தாலும் பிளவுகள் தான் வந்து கொண்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் சமாதானம் என்பது ஒரு முக்கியமான செய்தி மட்டுமல்ல, நடைமுறையில் அதை நாங்கள் கொண்டு வர வேண்டியது அவசியம். இப்போ நான் அகத்தில் சாந்தியாக இருந்தால், அகத்தில் சமாதானத்தோடு இருந்தால், நிச்சயமாக அந்த சமாதானத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் உங்கள் அனைவருக்கும், கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் அனைவருக்கும் அகத்திலிருந்து உதிக்க வேண்டும், அது வளர வேண்டும், மற்றவர்களுடைய படர வேண்டும் என்று வாழ்த்தி உங்களுக்காக செபித்து நிற்கின்றேன். வணக்கம். கத்தோலிக்க அருட்தந்தை செல்வரட்னம் அவர்கள் குறிப்பாக கரவையூர் செல்வம் என 1/2 நூற்றாண்டுக்கும் மேலாக ஆற்றல் மிக்க அமலமரியின் அருட்பணியாளராக, சிறந்த எழுத்தாளராக, பிரசித்தி பெற்ற பேச்சாளராக திகழ்ந்து வருகின்றார். மக்களுக்கான சேவையையும் தந்து வருகின்றார். ஒரு ஆன்மீக புத்தகம், அதுவும் உளவட ரீதியிலான ஒரு ஆன்மீக புத்தகத்தை எழுதி இப்பொழுது அந்த புத்தகம் வெளியாகி இருக்கின்றது. மாறிய எனது பாதை மாற்றியவர் யாரோ, ஓர் உளவள ஆன்மீக தேடலாக இந்த புத்தகம் இருக்கின்றது. இது மதம் தொடர்பிலான உளவள புத்தகம் அல்ல, பொதுவான உளவள புத்தகமும் அல்ல. ஆன்மீகம் என்று வருகின்ற முதலாவது உள ரீதியிலான ஒரு புத்தகமாக அமைந்திருக்கின்றது. இந்த புத்தகத்தினுடைய வெளியீடுகள் பற்றி நாங்கள் பேசலாம். விவாதம் புத்தகத்தை வெளியிட பற்றி பேசும்போது இந்த தலைப்பை பற்றி பேச வேண்டியது அவசியம். ஆனால் எல்லோரும் நினைப்பார்கள், எனது மாறிய எனது பாதை. நான் எல்லாரையும் போல தான் ஒரு மதத்தில் வளர்ந்தவன், ஒரு சாதாரணமானவன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு ஒரு இழப்புக்கள், பல்வேறு இழப்புக்கள் நடந்த பொழுது
அதிலிருந்து நான் தேறி வெளியால் வந்த பொழுது ஒரு விடுதலை உணர்வு, அகத்தில் ஒரு விடுதலை உணர்வு. நான் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன் என்ன மாதிரி என்று சொன்னால், ஒரு அகத்தில் ஏற்பட்ட ஒரு முடிச்சொண்டு அவிழ்ந்தது போல. அதிலிருந்து என்னுடைய சிந்தனை மாறிச்சுது. நான் மதங்களை டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன், மற்ற அனைத்து தீம்ஸையும் நான் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ஆரம்பித்தேன். அதனால் மாற்றியவர் யாரோ, அந்த மாற்றியவர் யாரோன்னு நான் உடனே கடவுள் என்று சொல்ல விரும்ப இல்லை. அது அகத்தில் இருந்த ஒரு சக்தியாக இருக்கலாம், அல்லது இந்து மக்கள் சொல்லுவது பிராணாக இருக்கலாம், அல்லது அன்பாக இருக்கலாம். அதான் என்னை மாற்றியது. அதில் இருந்தால் நான் ஒரு வேறு திசையாக சிந்தித்து கொண்டு வர்ற பொழுது சில கட்டுரை எழுதி கொண்டு வந்தேன். அப்புறம் ஒரு எண்ணம் தோன்றியது, நான் சாக முந்தி இதை மற்ற மக்களுக்கு விட்டு போகணும் என்றால், உளவள ஆன்மீகம் என்ற நூல்கள் தமிழில் இதுவரை இல்லை. உளவள நூல்கள் இருந்திருக்கலாம், ஆன்மீக நூல்கள் இருந்திருக்கலாம். ஆனால் உளவள ரீதியாக வந்த ஆன்மீகம் என்று சொன்னால் இந்தியாவிலிருந்து கூட இன்னும் வரையில். நான் துணிந்து சொல்வேன், இதுதான் முதலாவது புத்தகம். அப்போ இந்த அணுகுமுறை முக்கியமாக வித்தியாசம், ஒரு உளவள ரீதியாக ஆன்மீகத்தை. அப்போ இது மதங்களை கடந்த, மதங்களை மேவிய ஒரு ஆன்மீகமாக தான் நான் இதை பார்க்குறேன். அதனால தான் இந்த புத்தகத்தை எழுதின பிறகு நான் என்னோட வச்சிருக்கிறதுல பிரயோசனம் இல்லை. இப்போ மேல்நாடுகள் மாதிரி எங்களுக்கு புத்தகங்களை விளம்பரத்த ஊடகங்கள் மூலமாக விளம்பரப்படுத்த முடியாது. எங்களுக்கு இருக்கிற வழி ஒரு நூல் வெளியீட்டு விழா வச்சால் அதில் சில ஆய்வாளர்களை கூப்பிட்டால் அந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாலோ அதை பற்றி தான் மக்கள் நூலை பற்றி அறிவார்கள். இப்போ நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை தந்த பண்ணால் இந்த நூலை பற்றி இன்னும் சிலர் அறியக்கூடும். அதற்காக வேண்டி தான் ஒரு 2 அறிமுக விழாக்கள் வச்சாங்க. ஒன்று யாழ்ப்பாணத்தில் சென்ற மாதம் 15ஆம் தேதி, மற்றது கொழும்பில் கிராண்ட் பாஸில் 30ஆம் தேதி இந்த அறிமுக நூல் விழாவை வச்சினாங்க. இந்த புத்தகத்திலே காணப்படுகின்ற முக்கியமான விடயமாக நீங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருந்திருந்தது. பிரபஞ்சத்தினுடைய செயற்பாடுகள் அத்தனையையும் அறிந்து தெரிந்து அனுபவித்து இந்த நூல் எழுதப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பிரபஞ்சம் இந்த மக்களுக்கு சொல்கின்ற செய்தி என்ன ஃபாதர்? நாங்கள் ஆன்மீகம் என்று சொன்ன உடனே பொதுவாக மதங்களை தான் நினைக்கிறோம். அப்போ இந்து மக்கள் இந்து மதத்தை நினைப்பார்கள், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மதத்தை நினைப்பார்கள், இஸ்லாமியர் இஸ்லாம் மதத்தை, ஏதோ ஒரு மதத்தோடு இணைந்து தான் ஆன்மீகம் உண்டு. இந்த பிரபஞ்சத்து ஆன்மீகம் என்று நான் கூற வந்ததுக்கு முக்கிய காரணம், இது மதங்களை மேவிய ஒரு ஆன்மீகம். ஆனால் எல்லா மதங்களையும் இருக்குது, எல்லா மதங்களையும் அந்த ஆன்மீகம் இருக்குது. ஆனால் மதத்தால் மூடாமல், அந்த மூடிய திறந்து விட்டால் இந்த ஆன்மீகம் ஒன்றாகத்தான் இருக்கும். இந்து மதமாக இருந்தால் என்ன, சைவ மதமாக இருந்தால் என்ன, அல்லது இஸ்லாமிய மதமாக இருந்தால் என்ன, பௌத்த மதமாக இருந்தால் ஆன்மீகம் ஒன்று தான். அதனால தான் இந்த ஒரே ஒரு ஆன்மீகம் உண்டு, அது பிரபஞ்சத்து யூனிவர்சல் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு குறிப்பிட்டு அது எல்லாரையும் அடக்கும். அப்படி ஒரு ஆன்மீகம்தான் எதிர்காலத்துக்கு எங்களுக்கு தேவை. நான் என்னுடைய சிந்தனையின்படி மதங்களை விட இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகம்தான் தேவை. ஏன்னா மதங்களும் எங்கள் தேவையில்லாமல் பிரித்து வச்சுட்டுது, எங்களை பாகுபடுத்தி வச்சுட்டுது. அது அந்த மதவாதிகளுடைய செயல். எல்லாரும் இல்லை, சில மத அடிப்படைவாதிகள், ஃபண்டமெண்டலிஸ்ட். அதை மூழ்கி போனால் எல்லா மக்களும் ஒன்றாக வருவதற்கு. அப்போ இலங்கை போன்ற ஒரு நாட்டில் 4 மதங்களும் இருக்கிற பொழுது நாங்கள் இந்த மதங்களும் மூவி ஒரு ஆன்மீகம் பேசும் பொழுது அந்த ஆன்மீகம் எங்கள் எல்லாரையும் ஒன்றாக கொண்டு வரும். அதை வச்சுக்கொண்டு தான் நான் பிரபஞ்சத்து ஆன்மீகம் என்று தலைப்பு கடைசிக்கு முதல் அத்தியாயத்தில் இருக்குது. பிரபஞ்சத்தினுடைய குறிப்பாக மத ரீதியில், அதே நேரம் இன ரீதியில், மொழி ரீதியில் ஏதோ வகையில் நாங்கள் ஒவ்வொன்றையும் பின்பற்றி வருகின்றோம். ஆனால் மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய நாங்கள் உள்ளத்திலேயே அன்பை உருவாக்க வேண்டும். அன்பானது உள்ளத்திலே எழும்போது தான் அது தூய்மையாக இருக்கின்றது. அதே போன்று உள்ளத்திலே எழக்கூடிய அந்த சமாதானம் தான் வாழ்க்கையிலே நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த உளவள ஆன்மீக தேடலாக இந்த புத்தகம் எதிர்கால சந்ததியினருக்காக இருக்கலாம், அனைவருக்கும், மாணவ செல்வங்களுக்காக இருக்கலாம், அனைவருக்கும் எந்த ஒரு விடயத்தை கொண்டு போய் சேர்க்கின்றது? இதில் ஒரு இயல் ஒன்று இருக்கு, அதாவது இருமைவாதம், டுவலிசம். நாங்கள் பிறக்கும் பொழுது இருமவாதத்தோடு பிறக்க இல்லை. ஒரு இன்னசென்ட் சைல்டுன்னு சொன்னால் ஒரு தூய்மையான ஒரு குழந்தை தான் பிறக்குது. ஆனால் நாங்கள் பெற்றோரை பார்த்து பழகி, சகோதரங்களை பார்த்து பழகி, சமூகத்தை பார்த்து பழகி, மதங்களை பார்த்து, எங்களை கல்விகளை பார்த்து நாங்கள் பிரிவினை வளர்க்குறோம். அகத்தே ஒரு பிரிவினை தோன்றுகின்றது. அகத்தே, புறத்தே அல்ல. புறத்தே இருக்கிற பிரிவினை வேறு, அகத்தே இருக்கிறது வேறு. இந்த அகத்தே இருக்கிற பிரிவினை தான் புறத்து பிரிவினையும் கொண்டு வருகிறது. அதுதான் டுவலிசம், இருமைவாதம்.
ஆனால் இது ஒரு சிறப்பு என்னென்றால், நான் இந்த இருமவாதத்தை பற்றி கொஞ்சம் ஆழமாக சென்ற பொழுது, இது மேல் நாட்டில் தான் இது ஆரம்பித்தது. பிளேட்டோன்ற தத்துவ ஞானியிலே, அப்புறம் டெக்கார்ட் என்ற ஒரு பெரிய பிரெஞ்சு தத்துவ ஞானியிலுமே ஆரம்பித்தது. ஆனால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் வேதாந்தத்தில், அத்வைத்த வேதாந்தத்தில் இருமவாதம் பேசப்பட இல்லை. அங்கே ஒற்றுமை பற்றி தான் பேசினார்கள். அதை இன்றைக்கு மேல்நாடு ஏற்றுக்கொள்வது இன்றைக்கு. அப்போ இந்த அது ஒரு உலகியல் ரீதியாக நான் பார்க்குறேன். நாங்கள் ஆன்மீகமாக ரீதியாகவும் பார்க்கலாம், இறையியல் ரீதியாகவும் பார்க்கலாம், மெய்யியல் ரீதியாகவும் பார்க்கலாம். நான் இது ஒரு ஆன்மீகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு வழியாக, அதாவது இருமை வாதத்திலிருந்து நாங்கள் விலகி, நாங்கள் ஒன்று, நான் வேறு நீ வேறு அல்ல, தமிழன் வேறு சிங்களவன் வேறு அல்ல, இஸ்லாமியன் வேறு கிறிஸ்தவன் வேறு அல்ல, அப்படி வேறுபாடுகள் இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்று என்ற ஒரு நிலைக்கு வரும்பொழுது தான் நாங்கள் இன்றைக்கு ஓர்மை வாதம் என்று சொல்லுவோம், யூனிட்டிவ் கான்ஷியஸ்னஸ். இன்றைய உலகியல் வார்த்தையில் சொன்னால் அது யூனிட்டிவ் கான்ஷியஸ்னஸ், சச்சிதானந்தன்னு சொல்லலாம், அல்லது பௌத்த மக்கள் சொல்கிறது போல என்லைட்டன்மெண்ட், முக்தி அடைந்த நிலை. அது நாங்கள் இந்து மக்களும் சொல்லுவாங்க முக்தி அடைந்த நிலை, அல்லது கிறிஸ்தவர்கள் மோட்சம் என்று சொல்லுவார்கள். அந்த சொற்கள் தான் வித்தியாசமே ஒழிய, இந்த இஜுமை வாதத்திலும் நாங்கள் விடுபட்டு நான் வேறு நீ வேறு என்ற ஒரு அனுபவம் வரும் பொழுது அந்த யூனிட்டிவ் கான்ஷியஸ்னஸ், ஓர்மை உணர்வு தோன்றும். அதான் அந்த உளவியல் ரீதியாக அல்லது மெய்யியல் ரீதியாக ஒரு ஆன்மீகத்தை அணுகி உலகத்தில் ஒற்றுமையை கொண்டு வர வழி சமம். அதுவும் இந்த விசேஷமாக இந்த நீங்கள் ஆரம்பிக்கிற பொழுது இந்த மாரடி மாதத்தை சொன்னீங்கள், அப்படியும் ஒரு சமாதானத்தை நாங்கள் அணுகலாம். அது இந்த மாதத்தில் இந்த செய்தி பரவமாக இருந்தால், இந்த நீங்கள் இந்த டிவியில் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்தோம்னா இது ஒரு சிலராவது கேட்பார்கள், கேட்டு அந்த புத்தகத்தை வாங்குவார்கள். நான் இந்த புத்தகம் எனக்கு லாபம் வராது. இலங்கையில் இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை நாங்கள் எழுதி அச்சிட்டு விநியோகிக்கும் பொழுது லாபம் வராது. ஏன்னா மக்கள் புத்தகம் வாசிப்பதே எங்களோட மக்கள் குறைவு. அதுவும் இப்படி ஒரு நூல் எழுதி, நாவல் அல்ல, சிறுகதை அல்ல, சிறுகதை தொகுப்பு அல்ல. அது இப்படி ஒரு புத்தகத்தை 1500 ரூபாய்க்கு வாங்குறதான்றது வாங்க மாட்டார்கள். ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றாக்கள் நிச்சயமாக வாங்குவோம். அடுத்த சமூகம், சரி எங்களோட மூத்த சமூகம் தான் போகட்டும், அடுத்த சமூகம் நிச்சயமாக இப்படி கருத்துக்களை பரவ வேண்டும். நான் இதில் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். எங்களோட யாழ் பல்கலைக்கழகத்து துணைவேந்தர் ஸ்ரீ சண்டராஜா, அவரும் பிரபஞ்சத்தை ஆன்மீகம் பேசுகிற ஒரு சயின்டிஸ்டாக. இப்போ அவர் தான் எனக்கு அருமையான ஒரு அணிந்துரை தந்திருக்கிறார். அவரும் இந்த பிரபஞ்சத்தை ஆன்மீகத்தை பேசுகிறார். ஆனால் அவர் குளோபல் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ற பேசுகிறார். ஆனால் முடிவு ஒன்று தான். குறிப்பாக இந்த துணைவேந்தரினுடைய அணிந்துரை இந்த நூல் தொடர்பிலானது பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சத்குருராஜா அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒன்றுதான். இந்த நூலிலே ஒரு முழுமை உண்டென நான் உணர்கின்றேன். இதனை முதலாவதாக குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு முழுமையான சுற்றுவட்டம் இந்த நூலிலே உண்டு. ஆரம்பித்த புள்ளியிலேயே முடிவடைகின்ற ஒரு முழுமையை இங்கு காணலாம். எனது கதையில் ஆரம்பித்து எனது இறுதி அத்தியாயம் என்பதில் நிறைவடைகிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். சுய சரிதத்திலே ஆரம்பித்து இடைநடுவில் உளவியல் ஆன்மீகம் பற்றி பேசி ஒரு சுய நினைவாக்களின் திருப்தியில் முழுமையடைகின்ற ஒரு நூலாக இதனை காண்கின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த புத்தகம் மக்களிடம் கொண்டு போய் சேர வேண்டும். மக்களினுடைய உடல் ரீதியிலே எத்தனையோ தாக்கங்கள் சந்திருக்கக்கூடிய நாம் நிச்சயமாக வாசிக்க வேண்டும். எங்கு பெற்றுக்கொள்ளலாம் பாதர்? இது இப்போதைய கொழும்பை எடுத்துக்கொண்டால் வெலிசர கிளரிஷன் புக் ஸ்டோர் இருக்குது, அந்த ஆமிக்கு நேர் முன்னால், அங்கே இந்த புத்தகம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு இடங்களில் மட்டுமே யாழ்ப்பாணத்தில் 2 இடங்கள் இருக்குது. கொழும்புன்னு சொன்னால் வெலிசர கிளரிஷன் புக் ஸ்டோர், அது கணவருக்கு தெரியும். அங்கே நிறைய புத்தகங்கள் விற்கிறார்கள், இந்தியாவிலேருந்து வர விளைச்சி விற்கிறார்கள். இது மக்களுக்கு போகணும். அது என்ன நீங்கள் சொன்னது போல் இன்றைக்கு எல்லா மக்களும் ஏதோ ஒரு வகையில் உளவியலால் பாதிக்கப்படுவோம். யாரும் அந்த பாதிப்பிலிருந்து விலக இல்லை. சில பேருக்கு தாங்கள் பாதிக்கப்பட்டதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஏதோ அன்றாட வாழ்க்கையில் சிக்கப்பட்டு ஓடி ஆடி திரிகைக்க அதை பற்றி நாங்கள் நினைப்பதில்லை. ஆனால் ஆறுதலாக இருக்கிற பொழுது அந்த உறவுகள் பாதிக்கும் பொழுது தெரியும் உளவுல பிரச்சனை இருக்குது. இப்போ அப்படி கொத்தவர்கள் இதை வாசித்து பயன்பெறலாம். இல்லை இதை வாசிக்கிற பொழுது அவருக்கு அந்த பிரச்சனை மேலோங்கமாக இருந்தால் ஒரு உளவள துணையாளர்கிட்ட போகலாம். எல்லாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் உளவள துணை நாட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்களாகவே ஒரு வடியத்தை எல்லாம், அந்த வடிதான் ஆழ்மௌன தியானம்.
எல்லாரும் உளவழுத்து வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. சிக்கல் பெரிய சிக்கலாக இருந்தால் போத்தான் வேணும் ஒரு வழி இல்லை. ஆனால் சிறிய பிரச்சனைகள் நான் அடிக்கடி சொல்வது மௌனம் குணமாக்கும். ஸ்டில்னஸ் வில் ஹீல். மௌனம் குணமாக்கும். மௌனத்துக்கு அந்த சக்தி இருக்குது. ஆள் மௌனம். அந்த ஆள் மௌனத்தை நாங்கள் யோகா மூலம் பெறலாம், அல்லது ஜென் மெடிடேஷன் மூலமாக பெறலாம், அல்லது விபாசன மெடிடேஷன் மூலமாக பெறலாம். ஒரு வழிகள் இருக்குது. அல்ல மைண்ட்ஃபுல்னஸ் இதெல்லாம் இந்த நாட்டில் இருக்குது. சிலர் போகிறார்கள் இல்லைன்னு இல்லை. இது பரவலாக வர வேண்டும். நான் அந்த சென்டருக்கு போய்த்தான் நான் யோகா செய்ய வேண்டும் அல்ல, அல்லது ஒரு சென்டருக்கு போய்த்தான் நான் விபாசனம் செய்வேன். எங்களோட வீட்டிலிருந்தே செய்யலாம். ஒவ்வொரு நாளும் காலமே 20 நிமிஷம். சில பேர் சொல்கிறாங்க நேரம் இல்லைன்னு. அப்போ நான் கேட்குற கேள்வி, உன்னுடைய வாழ்க்கை 20 நிமிஷத்துக்கு உனக்கு கொடுக்க முடியாதா? 24 மணி நேரத்தை உன்னுடைய வாழ்க்கை சிறக்க, உன்னுடைய வாழ்க்கை வளர ஒரு 20 நிமிஷம் முன்னால் கொடுக்க முடியாதான்னா என்னுடைய கேள்வி. அவர்களுடைய ஒரு டிசிப்ளினாக கொண்டு வருவா இருந்தால் நிச்சயமாக அவர்கள் ஏதோ ஒன்றை அனுபவிப்பார். அங்கே தான் இந்த புத்தகம் உதவி செய்யும். குறிப்பாக இந்த சமூகத்தில் இன்றைய நாளில் நாங்கள் ஆரம்பத்திலே எடுத்துக்கொண்ட தலைப்பு பகுதியிலே விமர்சனம் குறித்து தான் நாங்கள் பேசியிருந்தோம். பொதுவாக விமர்சனம் என்பது எதிர்மறையான கருத்துக்களை முன்வைக்கின்ற, பலரை தாழ்த்துகின்ற, உள ரீதியில் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற விமர்சனங்கள் தான் தற்காலத்திலே அதிகரித்து வருகின்றன. பொதுவாக இருக்கலாம், சமூக வலைத்தளங்களிலூடாக இருக்கலாம், உறவுகள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் கிடைக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது அந்த ஒரு தீய விடயமாக. அதை தாண்டி ஒவ்வொரு விடயத்திலும் ஒரு திருமணம் முடிந்த பிறகு குழந்தை பெறாத ஒருவரை உளரீதியிலே தாக்குகின்ற மனிதர்களினுடைய சொற்கள், கருத்துக்கள் கூட பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. சமூகத்தினுடைய மாற்றங்களால் ஏற்படுகின்ற உளரீதியிலான பாதிப்பு இவ்வாறு தினமும் ஏதோ ஒரு ரீதியிலே ஒரு குழந்தையாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், எதிர்கொள்கின்ற அந்த உளரீதியிலான தாக்கத்திற்கு அதிலிருந்து விடுபடுவதற்காக இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வரி, இந்த புத்தகத்தில் ஒரு வரி என்று சொன்னால் அடிக்கடி இந்த சொல்வார். இந்த சொற்கள் வரும், ஆள் மௌன தியானம் அல்லது ஆள் மௌனம் என்று சொல்லி அடிக்கடி வரும். இந்த மௌனத்தை பற்றி நான் கொஞ்சம் ஆழமாக பார்த்தேன். அதுக்கு முதல் ஒரு சின்ன விடயம் சொல்லி, நீங்கள் சொன்ன இதிலேருந்து ஒரு சின்ன விடயம் சொல்லணும். தமிழ் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு பெரிய குறைகள் இருக்குது. என்ன குறை என்றால் எதையும் ஒரு நெகட்டிவாக தான் எதிர்மறையாக தான் பார்ப்போம். உடனடியாக ஒரு நல்லதாக பார்ப்பது குறைவு இருக்கிறார்கள், ஆனால் மிக மிக குறைவு. முதல்ல என்ன குறை? ஒரு நெகட்டிவ் அப்ரோச். எதுக்கு? இப்போ உதாரணமாக சொல்லுங்கள், நான் ஓ லெவல் எக்ஸாம் எடுத்தேன், 6 எடுத்தேன். என்னை பொறுத்த மட்டும் நல்ல மாணவன், 6 எடுத்தேன், நல்ல. ஏன் உங்கள் 9 கிடைக்கல? உடனே அதுதான் கேள்வி. 6 எடுத்தவொன்னே பாராட்ட வேணாமா? சரி 2 எடுத்தவொன்னே பாராட்ட வேணாமா? எங்களுக்கு அது கிடையாது. உடனே ஒரு நெகட்டிவ் அப்ரோச். அந்த பாராட்டல் வருமல்ல வராமலும் போகும். நீங்கள் எந்த இடத்த நீங்கள் சொன்னீங்க கணவன் மனைவி, அவனுக்கு இன்னும் பிள்ளை இல்லையா, உனக்கு அந்த இன்னும்ன்றது தான் பிரச்சனை. அவர்கள் திட்டம் போடலாம் இல்லையா, அதெல்லாம் உனக்கு தெரியாது தானே. ஆனால் உடனே இன்னும் ஏதோ குறைன்ற மாதிரி உடனடியா இப்படி எதை பார்த்தாலும் ஒரு எதிர்மறை. அதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டியது அவசியம். அதாவது ஒரு 7 பாடத்தில் சிறப்பு சித்தி பெற்று ஒரு பாடத்தில் சாதாரண சித்தி அடைந்தால் நாங்கள் சொல்வது, இதில் நான் ஃபெயில் ஆகிட்டேன், குறைஞ்ச மார்க்ஸ் எடுத்துட்டேன்ன்றதை தான் நாங்கள் வெளியே சொல்கிறோம். அதிகமாக எடுத்ததை சொல்கிறது இல்லை. பிரபஞ்சம் நாங்கள் எதனை சொல்லுகின்றதோ அதனை தான் எங்களுக்கு தரும். சாதகமான நல்ல விடயங்களை சொல்லும் போது நல்லவை வந்து சேரும். ஃபாதர், ஒரு கேள்வி. இந்த கரவையூர் செல்வம் அப்படின்ற ஒரு புனைப்பெயர் உங்களுக்கு வருவதற்கான காரணம்? ஆரம்பத்திலிருந்து நீங்கள் எழுதின தொலைக்காட்சியாக இருக்கலாம், வானொலிகளில் நீங்கள் தந்த படைப்புகள் இன்னும் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. புதிய உலகம் என்கின்ற கத்தோலிக்க நிகழ்ச்சி கூட தற்போது நான் ஒரு இளம் குருவாக இருந்த பொழுது இந்த கத்தோலிக்க நிகழ்ச்சி எனக்கு செய்ய சொல்லி எனக்கு தரப்பட்டது. SLBC, ஸ்ரீலங்கா ப்ராட்காஸ்டிங். அப்போ நான் அந்த ப்ரோக்ராம் மாற்றி ஒரு எல்லாரும் கேட்கக்கூடிய கத்தோலிக்க நிகழ்ச்சி இல்லாமல் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி சமூகம் என்றால் அந்த நேரம் இந்த FMM எல்லாம் இருக்கே இல்லை. அவளை தமிழ்னு சொன்னால் 2 சேனல் தான் இருக்குது. ஒன்று கமர்ஷியல், மற்றது நேஷனல். வேறு சேனல் ஒன்றும் கிடையாது. அப்போ எல்லா மக்களும் அதை கேட்கக்கூடிய மாதிரி மொழியையும் மாற்றி நடையையும் மாற்றி அப்போ தலைப்பையும் மாற்றி விட்டேன். புதிய உலகம் உண்டு. அப்புறம் மேகசின் மாதிரி செய்தபடி ஒரு ஆரம்பத்தில் ஒரு இசை ஒன்று போடுறது, ஒரு இன்ட்ரடக்டரி இசை, அதில் முடிவில் சைன் பண்ணுற ஒரு இசை, சிக்னேச்சர் சீன். அப்போ அதில் இந்த செல்வரட்னம் இது அது ஒத்து போயிடும், அந்த இசையோடு ஒத்து போகல. அது சொல்ல ஒரு அழகாக கவர்ச்சியாக இருக்கையில்
அப்போ இதை மாற்றலாமான்ட்டு அப்போ சில்லையூர் செல்வராஜன் இருந்தார் எங்களோட வானொலியில். சரி, அப்போ சில்லையூர் செல்வராஜன் கூட நானும் அந்த கரவையூர்னு போட்டால் என்ன என்று அதில் இருந்தால் நான் கரவட்டி, என்னோட சொந்த ஊர் கரவட்டி, வல்வெட்டி துறைக்கு பக்கத்தில். அப்போ கரவையூர் செல்வம் கொண்டு போட்டால் அது அந்த மியூசிக்கோட ரிதமோடு போச்சு. அப்போ மக்களும் அதை விரும்புகிற மாதிரி தெரிஞ்சுது. அப்போ அதை தொடர்ச்சியாகவே நான் கரவையூர் செல்வம் கொண்டு போட்டு பிறகு நான் எழுதுகிற பொழுதும் கரவையூர் செல்வம் என்று எழுதினேன். என்ன மீடியாவுக்கு அது ஒரு அவசியம் எல்லாம் ஒரே நல்ல அது அப்படியே நிலைச்சிட்டது. இப்போ சில பேருக்கு நீங்கள் செல்வரட்டம் என்று சொன்னால் எனக்கு தெரியாது, கரவையூர் சொல்லப்பட்டது தான் தெரியும் பழையாக்களுக்கு. நான் அதனால் இன்றைக்கு கவலைப்படையில்லை, அது பரவாயில்லை. ஆனால் இப்போ நான் ரெண்டையும் போடுறேன் என்றால் அறிமுகப்படுத்த. இப்போ கரவையூர் செல்வம்னு சொல்லியிருக்க இப்படி கொத்தொரு நூலுக்கு அது பொருத்தமாக இருக்காது, கட்டாயம் என்ற பேர் போடணும் இப்படி கொத்தொரு நூல். அதனால் நான் என் பேரையும் போட்டு பிரக்கடைகளில் கரவையூர் செல்வம் போட்டேன். இப்போ கரவையூர் செல்வத்தினுடைய ஆரம்பம் அதுதான். ஒரு 5-6 வருஷம் புதிய உலகம் நிகழ்ச்சி நடத்தினாங்க. நல்ல ஒத்துழைப்பு கிடைச்சதுங்கள். அப்போ அப்பொழுது இருந்த ரேடியோவில் கத்தோலிக்க தமிழ் நிகழ்ச்சிகளுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் எல்லாம் கூட நேரமெல்லாம் தந்தார்கள் நிகழ்ச்சிகளை செய்கிறதுக்கு. நாங்கள் பலவிதமாக ஒளிபரப்பு. ஏன்னா அவர்களுக்கு என்ன பிடிச்சு கொண்டதுன்னா, நான் அந்த கத்தோலிக்க மொழி பேசாமல் ஒரு எல்லாரும் விளங்கி புரிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தமிழ் மொழியை பேசணும். அதில் பெரிய மாற்றம் செய்தோம். நிச்சயமாக. அதாவது இன்றைய நாளிலே மாறிய எனது பாதை மாற்றியவர் யாரோ என்கின்ற ஒரு உளவள ஆன்மீக தேடல் இந்த புத்தகத்தை எழுதிய ஃபாதர் அருட்தந்தை மோடு இணைந்திருக்கின்றார். ரசிகர்களுக்கு, நேர்களுக்கு, மக்களுக்கு என்ன கூற விரும்புகின்றீர்கள் ஃபாதர்? மக்களுக்கு நான் விசேஷமாக தமிழ் மக்களுக்கு நான் சொல்ல விரும்பியது, இந்த தமிழில் தான் இந்த நிகழ்ச்சி போய் கொண்டிருக்கு. நான் ஒரு 40 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக உளவியலில் ஈடுபட்டிருக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் சாந்தியம் என்ற ஒரு உளவுல நிறுவனத்தை ஆரம்பித்து நாங்கள் எல்லா மக்களுக்கும் உளவுல பிரச்சனை உண்டு. ஆனால் எல்லா மக்களும் பைத்தியக்காரங்கன்னு சொல்லக்கூடாது. எங்களை என்ன பிள்ளைன்னு சொன்னால் உளவுல பிரச்சனைன்னா அது பைத்தியங்கள்னு வரும். இல்லை, நிச்சயமாக இல்லை. அது எம்மோடு வளர்கிற பொழுது இப்போ மாடர்ன் சயின்ஸில் சொல்கிறாங்க, பிறக்க முந்தையே சிசுவாக இருக்க குழந்தை பாதிக்கப்படுதுன்னு சொல்லி. இந்த பாதிப்பிலிருந்து நாங்கள் மீண்டு வர வேண்டியது அவசியம். என்றால் அப்போ தான் வாழ்க்கை சிறக்கும். அது முதலாவது செய்தி. அந்த ஆன்மௌன தியானம் மூலமாக எங்களையே நாங்கள் குணப்படுத்தலாம் என்றது எனக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை. அதுக்கு அப்பால் இந்த பிரச்சனை கொஞ்சம் சிக்கலாக போகுமா என்றால் நாடுங்கள். ஆனால் தயவு செய்து நீங்கள் யார்கிட்ட உதவிக்கு போகிறீர்கள் என்பதை நன்றாக ஆராய்ந்து போங்கள். என்றால் இன்றைக்கு எல்லாரும் கடை போட்டார்கள் உளவளத்துணை என்று. சும்மா ஒரு 6 மாதம் படிச்சுட்டு கடை போட்டாங்க உளவளத்துணை. அது பெரிய ஆபத்து. ஆகவே அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய அனுபவம் என்ன, அவருடைய அறிவு என்ன, அவருடைய பயிற்சி என்னென்னு பார்த்து அவர்களை நீங்கள் நாடி போய் அவரிடம் உதவி பெறலாம். மூன்றாவதாக நான் இந்த நூலை பற்றி சொல்ல வரேன். நான் இந்த நூலை விற்பனைக்காக இது சொல்லலை, விளம்பரத்துக்காக சொல்லலை. இது ஒரு முக்கியமான நூல். என்ற இது எங்களை பற்றியது. இருமைவாதம் சரி அல்லது பொய்யான நான், உண்மையான நான், மனமாற்றம், ஏற்றுக்கொள்ளுதல். முதலாவது இயல் ஏற்றுக்கொள்ளுதல். என்னுடைய தாய் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தொடர்ச்சியாக எனக்கு பிரச்சனை வந்து கொண்டிருக்கும். அவர் பல்வேறு விதமான தலைப்புகளில் எழுதியிருக்கிறபடினால் நீங்கள் இதை பாருங்கள், படியுங்கள். நேரடியாக என்னோட தொடர்பு கொள்ளலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் நேரடியாக எழுதினாலும் அது நான் அட்ரஸ் சொல்லாமல் தெரியாது, சொல்லலாம். நான் கோப்பாயில் இருக்கிறேன். சென்ட் மேரிஸ்லேன், அதாவது சங்கமம் சென்ட் மேரிஸ்லேன் கோப்பாய், அந்த இதில் நான் அங்கே பணி செய்து கொண்டிருக்கிறேன். அங்கே நீங்கள் தொடர்பு கொண்டு சொன்னாலும் என்னால் முடிந்த உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்வாழ்வு கிடைக்க வேண்டும். எல்லாருக்கும், சகல மக்களுக்கும் ஒரு நல்வாழ்வு கிடைக்க வேண்டும், நிறைவான வாழ்வு கிடைக்க வேண்டும், முழுமையான வாழ்வை கிடைக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசி, அதுதான் என்னுடைய வாழ்த்து. மாறிய எனது பாதை மாற்றியவர் யாரோ, ஓர் உளவள ஆன்மீக தேடல். இந்த புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது பயனுள்ள ஒரு புத்தகமாக இருக்கின்றது. வாழ்க்கையினுடைய தேடல்கள், குறிப்பாக ஆன்மீக தேடல்களை கொண்ட ஒரு புத்தகமாக இருக்கின்றது. எனவே இந்த புத்தகத்தை பெற்று பயன்பெறுங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய கலந்துரையாடல் பகுதி, இந்த பகுதியை நீங்கள் யூடியூப் தளத்திலே கூட நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். எனவே அதிலும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எம்மோடு இணைந்திருந்தார் கத்தோலிக்க அருட்தந்தை செல்வரட்னம் அவர்கள். கரவையூர் செல்வம் எம்மோடு இணைந்திருந்தார். நன்றி டாக்டர். நன்றி, மிக்க நன்றி.
ஃபாதர் அருட்தந்தையோடு இணைந்திருந்தார். அவருக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளிலும் நேத்ரா டிவியினுடைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சி ஆரம்பத்திலே தலைப்பு பகுதி, அதனைத் தொடர்ந்து 2 சிறப்பான கலந்துரையாடல் பகுதிகளை உங்களுக்காக தந்திருக்கும். எனவே இந்த நாளை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள். நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் பிரணீதா கோணேஸ்வரன் மற்றும் நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் கோணேஸ்வரன் மற்றும் எமது கேமரா தொழில்நுட்ப சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறலாம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் நேத்ரா டிவியோடு. நான் கோகுல் நிரஞ்சன்.